எண்ணம் மாறுது. ஆமே, நம்ம தப்பா தெரிந்தெடுத்துட்டோமோ? இப்படிப்பட்ட எண்ணங்கள் வருகும் போது இன்னைக்கு கர்த்தர் அதன் நடுவில் உங்களுக்கு ஒரு நற்செய்தி. நீ சரியான இடத்துல, நீ சரியான இடத்துல, நீ சரியான இடத்துல, நீ சரியான இடத்துல. இன்னைக்கு சிலரோடு தீர்க்க தரிசனமாய் இதை சமீபத்திலும் தூரத்திலும் இருந்து கேட்கிற உள்ளமே, இந்த பட்டணத்திலே அநேக பிரயாசப்பட்டு ஒன்னும் காணாம இதோ இந்த பட்டணத்திலே இதுவரை உனக்கு தெரியாத பாதையை கர்த்தர் உனக்கு காண்பிக்கும்படியாக ஜீசஸ். ஒன்று சாமுவேல் 9வது அதிகாரம் 6வது வசனம். அதற்கு அவன், இதோ இந்த பட்டணத்திலே தேவனுடைய மனுஷன் ஒருவர் இருக்கிறார். அவர் பெரியவர். அவர் சொல்லுகிறதெல்லாம் தப்பாமல் நடக்கும். அங்கே போவோம். ஒருவேளை அவர் நாம் போக வேண்டிய நம்முடைய வழியை நமக்கு தெரிவிப்பார். நம் கர்த்தர் நாம் போக வேண்டிய நம்முடைய வழியை நமக்கு தெரிவிப்பார். என கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, நீங்கள் பயணிக்க வேண்டிய பாதை என்ன என்பதை கர்த்தர் உங்களுக்கு தெரிவிப்பார். சத்தமா ஆமென், ஆமென். இந்த நாளில் பேசும்படி இந்த வார்த்தை தான் நினைவிலே நிற்கிறது. கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. சவுல் குடும்பத்தில் சவுலின் தகப்பனுடைய கழுதை காணாமற் போனது. கழுதைகள் காணாமற் போயிற்று என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உடனே சவுலை நோக்கி சொல்றாரு, நீ வேலைக்காரில் ஒருவனை கூட்டிக் கொண்டு கழுதைகளை தேட புறப்படு என்று சொல்லி சவுல் அனுப்புறான். சவுல் தேடி தேடி பார்க்கிறார். 4வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, எப்ராயிம் மலைகளையும் சலிஷா நாட்டையும் கடந்து போனான். பிரயாசம் பலனில்லை. ஆனால் அங்கே அவைகளை காணாமல். பிரயாசம் பலனில்லை. சாலீம் நாட்டையும் கடந்தார்கள், அங்கேயும் காணவில்லை. பிரயாசம் பலனில்லை. பென்யமின் நாட்டை உருவ கடந்தும் அவைகளை காணவில்லை. ஆமென். வீட்டில் சும்மா சாப்பிட்டுட்டு இருந்தார். யாரு? சவுல். அதன் பிறகு ஒரு புதிய ப்ராஜெக்ட், ஒரு புதிய பாதையில கூட ஒருத்தனை கூட்டிட்டு புறப்படுறார். நல்ல பிரயாசம். ஆனா என்ன இல்லை அப்படின்னா பலன் இல்லை. பலன் இல்லதும் பலன் இல்லை என்றதும் பிரயாசத்தை விடல. அடுத்து 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 ட்ரை பண்ணிட்டே இருக்கிறாங்க. காணவில்லை, காணவில்லை, காணவில்லை. காணாமல், காணவில்லை. 4வது வசனத்திலேயே 3 காணவில்லை வருது. ஹல்லேலூயா. காணவில்லை. ஆமென். சில டைம்ல பார்த்தா சிலரை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணது போல இருக்கும். பண்ணது போல இல்லை, அவங்க உண்மையில என்னதான் பண்றாங்க? ஹார்ட். ஆனா என்ன பிரயாசம், என்ன பலன் அப்படின்னு பார்த்தா காணவில்லை, காணவில்லை, காணவில்லை. ராத்திரி பகலா உழைப்பாங்க. எப்படி பிரதர் போகுது? போகுது, காணவில்லை. ஆனாலும் இவங்க ட்ரை பண்றதை விடல. ஆனா 5வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் சூப் என்னும் நாட்டுக்கு வந்த போது சவுல் தன்னோடு இருந்த வேலைக்காரனை நோக்கி, என் தகப்பன் கழுதையின் மேல் உள்ள கவலையை விட்டு நமக்காக கவலைப்படாதபடிக்கு சலிஷா நாட்டை கடக்கும் போது திரும்பி போகணும்னு எண்ணம் இல்லை. சாலீம் நாட்டை கடக்கும் போதும் திரும்பி போகணும்னு எண்ணம் இல்லை. பென்யமீன் நாட்டை கடக்கும் போதும் திரும்பி போகணும்னு எண்ணம் இல்லை. எப்படியாவது கிடைக்கும், எப்படியாவது பலனை பார்த்துடலாம்.
அப்படி சொல்லிட்டு ஒவ்வொரு ஸ்டெப்பா எடுத்து ஃப்ரெண்ட்ல வச்சிட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல வந்ததும் தப்பா வந்துட்டோமோ, ஆமென், திரும்பி போயிரும். இப்போ திருப்பி தொடர்ந்து முன்னாடி போகவா அல்லது திரும்பி போகவா என்கிற ஒரு ரெண்டு பாதைகளுக்கு நடுவுல சவுல் நிற்கிறான். ஆமென். நான் இந்த சரித்திரத்துக்குள் ரொம்ப போகல, ஆனா பிராக்டிக்கலா சொல்ல விரும்புகிறேன். இதே போலதான் அநேகர் வாழ்க்கையில, ஆண்டவரே இதை விட்டுட்டு திரும்பி போயிடவா இல்ல தொடரவா? ஆமென். நாங்க 3 வருஷமா பிரயாசப்பட்டோம், சலீஷா நாட்டை கடந்தோம், அங்க காணல, ஆனா நாங்க பிரயாசத்தை விடல. சாலீம் நாட்டையும் கடந்தோம், காணவில்லை. சரி, அப்போ அந்த சலீஷா நாட்டை கடக்கும் போது காணலன்னதுமே திரும்பி போயிருந்தா ரொம்ப பிரயாசம் மிச்சம். ஆனாலும் அப்ப தோணல, ஆனா இப்ப தோணுதே. சில பாதையில இந்த பயணித்து இந்த பாதையில வரும்போது தோணும் நமக்கு. சில பாதையில அந்த பாதையை முடிக்கிற டைம் தோணும், தப்பா வந்துட்டோமோ. இந்த ஒரு கேள்வி நம் மனதில் எழும்பினாலே நம்முடைய ஓட்டம் அங்கே தடை பண்ணப்படும். இப்போ 2 வே இருக்கு. இல்ல நான் இதை அப்படியே கண்டினியூ பண்ணவா, நான் பார்ப்பேனா, அந்த பலனை பார்ப்பேனா, நான் எதை தேடி போறேனோ அது என் கண்களுக்கு காணப்படுமா? 2020 இருந்தே கடந்துட்டு இருக்கிறோம். சாலீம கடந்தாச்சு, சலிசாவை கடந்தாச்சு, மெலிசாவை கடந்தாச்சு, என்னெல்லாம் உண்டோ எல்லா சாவையும் கடந்தாச்சு. ஆனா இனி சாவு மட்டும்தான் மிச்சமா இருக்கு. எல்லாத்தையும் கடந்தாச்சு, நாங்க என்ன காணவில்லை. இதுதான் என் வாழ்க்கையில மிச்சமா இருக்கு. நீங்க அங்க போனீங்களே அதுக்கு பலன் என்ன? காணவில்லை. இங்க போனீங்களே அதுக்கு பலன் என்ன? காணவில்லை. வீட்டை விட்டு 10 நாள் 15 நாள் தள்ளி இருந்தீங்களே, பலன் என்ன? காணவில்லை. இப்போ உண்மையில நீங்க கவனிச்சீங்கன்னா, இந்த ஒரு புதிய பாதையை சவுல் தெரிந்தெடுத்ததுனால அந்த குடும்பம் இப்ப யாரை காணவில்லை தெரியுமா? சவுலை காணவில்லை. அநேகர் சில புதிய ட்ராக்ல பலன் காணாததுனால அவங்க வீட்டுக்கே வராம இருக்கிறாங்க. அநேக குடும்பத்தில் அநேக உறவுகளை அநேகர் இன்னும் காணவில்லை. ஆமே, எங்கெங்க உங்க வீட்டுல அவங்க ஆமேன் தொழில் சொல்லிட்டு வெளியே போய் 2 வருஷம் ஆச்சுங்க, இன்னும் வரவே இல்லை. இவங்க போய் 4 வருஷம் ஆச்சுங்க, இன்னும் வரவே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு ஸ்டேட்ல தான் இப்பொழுது யார் நிக்கிறா அப்படின்னா இந்த சவுல் நிக்கிறான். ஆமை, கடன் பிரச்சனை அதிகமானது நிமித்தம் ஒரு குடும்பம் கடந்த ஆண்டு வந்தார்கள். அதுல மனைவி ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிறாங்க, ஹஸ்பண்ட் இன்னொரு இடத்துல இருக்கிறாங்க, மகன் இன்னொரு இடத்துல இருக்கிறாங்க. அவர் சொல்ற, நாங்க ஒருவருக்கு ஒருவர் பார்த்து ஒரு இடத்துக்கு மேல ஆகிவிட்டது. பிரயாசம், எப்படியாவது இதை தீர்த்தணும், தீக்காம நம்ம வீட்டுல போய் இருக்க முடியாது. உண்மையிலே இப்போ சவுல வீட்டார் காணவில்லை. ஏன் காணவில்லைன்னா, அவன் ஒன்றை தேடி போனான், அவன் கண்களுக்கு அவன் தேடி போன பலனை காணவில்லை என்றதும் அவன் வீட்டாருக்கு சவுல் மிஸ் ஆகிறான். இப்படி அநேகர் தங்கள் பிரயாசத்தின் பலனை காணாமல் அவங்க உறவுகளுக்கு மறைந்திருக்கிறார்கள், காணப்படாமல் இருக்கிறார்கள். Thank you Holy Spirit. இப்படிப்பட்ட நேரத்தில் தான் திரும்பி போயிடலாமா? ஆமென், திரும்பி போயிடலாமா? இப்ப போனது போட்டோன்னு கூப்பிடுறாங்க. ஆமா, சிலர்லாம் சொல்லுவாங்கல்ல, போனது போட்டு. சிலர் பாருங்க, அவ்வளவு செலவு பண்ணி 2 லட்சம் 3 லட்சம் செலவு பண்ணி ஃபாரின் வேலைக்குன்னு போவாங்க. ஆமென். அங்க போய் சிலருக்கு செட் ஆகாது, சிலர் ஏமாற்றப்படுவாங்க. சிலருக்கு பாருங்க வேலை இருக்கும், சம்பளம் இருக்காது. இது எல்லா இடத்துலயும் நடக்கிறது, எல்லாருக்கும் அல்ல, சிலருக்கு. அப்ப அப்படி இருக்கும்போது கஷ்டப்பட்டு, இல்ல நான் இவ்வளவு கடன் வாங்கிட்டு போயிட்டேன், எனக்கு கடனை அடைச்சுதான் ஆகணும் அப்படின்னு இருக்கும்போது ஒரு கட்டத்துல என்ன சொல்லுவாங்க தெரியுமா? அது பரவாயில்லங்க, நம்ம ஏதாவது பண்ணிடலாம், நீங்க எப்படியாவது வந்துருங்க, எப்படியாவது. இப்ப இந்த யுத்தம் எல்லாம் நடக்கும்போது ஒரு குறிப்பிட்ட நாட்டுல ஒரு சகோதரர் இருக்கிறார். ஆமே, அந்த ஏரியால எல்லாம் பாம்பு போட்டதா செய்தி வந்ததும் அந்த சகோதரி, ஆமா, அவங்க மனைவி ஓடி வராங்க, என்ன ஆச்சுன்னே தெரியல. ஆமே,
அதாவது நம்ம அந்த உறவுகளுக்காக நம்ம கவலை கொள்ளும் போது நமக்கு என்ன தோணும்னா, அவங்க எப்படியாவது வந்தாலே போதும். இப்ப சவுல் என்ன நினைக்கிறான்னா, இப்போ உண்மையிலே நம்மளை ரொம்ப மிஸ் பண்ணி அழுதுட்டு இருப்பாங்க. ஆமா, எங்கேயே இருந்த ஆள் இல்லவா, இப்படி கண்ணு முன்னாடியே தெரிஞ்சிட்டு இருந்த சவுல் இந்த ஒரு கழுதையை தேடி போய், கழுதைகளை தேடி போய் காணாம, பிரயாசத்துக்கு பலன் இல்லாம, ஆமே நம்ம திரும்பி போயிடலாமா, திரும்பி போயிடலாம். மனசு சொல்லுது திரும்பி போகணும், ஒரு பக்கம் சொல்லுது திரும்பி போக, இன்னொரு பக்கம் சொல்லுது இவ்வளவு பிரயாசப்பட்டுட்டு எப்படி நீ பார்க்காம எந்த மூஞ்ச வச்சு திரும்புவ? அங்க போய் நீ என்ன சொல்ல போற? ஆமே, அவங்க கிட்ட போய் என்ன சொல்ல போற? நான் ரொம்ப ட்ரை பண்ணேன், எனக்கு இதான் உன் சாட்சி. ஆமா, என்ன சொல்ல போற? ஓ, 2 பேருக்கு. ஆமே, இன்னைக்கு கர்த்தர் இந்த வார்த்தையை தெளிவாய் பேசும்படி, வாழ்க்கையில 2 பாதை இருக்கிறது. நான் தொடர்ந்து ஃப்ரெண்ட்ல போகவா, அல்லது திரும்பி போனது போட்டோம், நஷ்டமானது நஷ்டமாகட்டும், திரும்பி போகவா அப்படின்னு இருக்கும்போது, இந்த நிலையில தான் கூட வந்த வேலைக்காரன் அவனை பார்த்து சொல்லுகிறான், இதோ இந்த பட்டணத்திலே தேவனுடைய மனுஷன் ஒருவர் இருக்கிறார். சத்தமா ஒரு ஆமேன் சொல்லுங்க பாக்க. ஆமே, நல்ல கவனமா கேளுங்க. இன்னைக்கு உள்ள ரேமா இதுதான். இவன் பிரயாசப்பட்டு எதை காணல? பலனை காணல. இவனுக்கு பலன் என்னது? இவன் எதை தேடி போறான்? கழுதையை தேடி போறான். ஆனால் இதுவரை அவன் எதை காணவில்லை? இதுவரை அவன் கழுதையை காணவில்லை. ஆனால் இப்பொழுது அவன் எங்க நிற்கிறான் தெரியுமா? அவன் வாழ்வின் பாதையை பார்ப்பதற்கான இடத்திலே. ஆமே, அநேக பிரயாசப்பட்டு ஒன்னும் காணாம இதோ இந்த பட்டணத்திலே, இதோ இந்த பட்டணத்திலே இதுவரை உனக்கு தெரியாத பாதையை கர்த்தர் உனக்கு காண்பிக்கும்படியாக, ஜீசஸ் இவனுக்கு தெரியல. இவன் தேடி வந்தது சாமுவேல் அல்ல, இவன் தேடி வந்தது கழுதைகளை. ஆமே, நாம் கர்த்தரை தான் உண்மையிலே தேடி வந்தோமா அப்படின்னு கேட்டா இல்ல. நம்ம உண்மையிலே தேடி வந்தது, சொல்ல வேண்டாம், அப்படியே வச்சிருங்க, உள்ளே வச்சிருங்க. ஆமே, ஹல்லேலூயா. ஓ, சிலர் எப்படிங்க உங்க முகத்தை பார்த்து கழுதைன்னு சொல்றதுக்கு நீங்க அப்படி ஃபீல் பண்றீங்களோ? ஆனா உண்மையில நம்ம தேடி வந்தது வேற எதையோ தானே. கடன் பாரத்தை மாற, பலனை பார்க்க தேடி வந்தது வேற. ஆனா தேடி எங்க வந்து நிக்கிறீங்க? எத்தனை பேருக்கு நான் சொல்ற வார்த்தை புரிகிறது? அவங்க மட்டும் கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. நான் தேடினது கர்த்தரை அல்ல, நான் தேடி வந்தது வேற. ஆனா தேடின நான் இப்ப எங்க நிக்கிறேன்? இதோ இந்த பட்டணத்திலே. நல்லா புரிஞ்சுக்கோங்க. சலீஷா நாட்டை கடக்கும் போது இந்த எண்ணம் வரல. அங்க எண்ணம் வந்திருந்தா எந்த வேர்டு வந்திருக்கா? அந்த பட்டணத்துல சலீஷா நாட்டுல யாரு இல்ல? தேவனுடைய மனுஷன் இல்ல. அவன் சாலிம் நாட்டை கடக்கும் போது இந்த எண்ணம் வரல. பென்யாமின் நாட்டை உருவ கடக்கும் போதும் இந்த எண்ணம் வரல. ஆனா சூப் என்கிற பட்டணத்துல வந்து நிற்கும் போது எண்ணம் மாறுது. ஆமே, நம்ம தப்பா தெரிந்தெடுத்துட்டோமோ? இப்படிப்பட்ட எண்ணங்கள் வருகும் போது இன்னைக்கு கர்த்தர் அதன் நடுவில் உங்களுக்கு ஒரு நற்செய்தி. நீ சரியான இடத்துல இன்னைக்கு சிலரோடு தீர்க்க தரிசனமாய் இதை சமீபத்திலும் தூரத்திலும் இருந்து கேட்கிற உள்ளமே, இந்த பட்டணத்திலே கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. சரியான இடத்துல, இந்த இடத்துல. ஆமே, ஹல்லேலூயா. நாம அங்கே போவோம். ஒருவேளை அவர் நாம் போக வேண்டிய நம்முடைய வழியை
நமக்கு தெரிவிப்பார். ஆமென். என்னதுன்னு அர்த்தம்? உன் மனதுல எழும்புது பாரு, அது அப்படியே வை. அவர் சொல்றாரு பாரு, அது அப்படியே செய். ஹalleluya. ஆமென். இந்த வருஷ கடைசியில புது வருடத்துக்குள்ள தேவ கிருபையினால ஆமென், எதை தெரிந்தெடுக்க, எந்த பாதையை சூஸ் பண்ண. ஆண்டவரே, சாலிமை நடக்கும்போது எனக்கு டவுட் வரல, சலீஷாவை நடக்கும்போது டவுட் வரல, பென்யாமீனை கடக்கும்போது டவுட் வரல, ஆனா இப்போ டவுட் வருதே. வெயிட் பண்ணு, வெயிட் பண்ணு, நீ சந்திக்கிற டைம் வந்து விட்டது. சாமுவேலை, சவுலே, நீ சாமுவேலை சந்திக்கும் டைம் வந்து விட்டது. வேதம் சொல்லுகிறது, வேதம் சொல்லுகிறது 1 சாமுவேல் 9:15, 1 சாமுவேல் 9:15, சவுல் வர ஒரு நாளுக்கு முன்னே, சவுல் வர ஒரு நாளுக்கு முன்னே. சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு நீங்க இந்த நிலையில நிப்பீங்கன்னு அவருக்கு நேத்தே தெரியும். இன்னைக்கு நீங்க இந்த நிலைமையில நிப்பீங்கன்னு அவருக்கு நேத்தே தெரியும். இன்னைக்கு நான் எந்த glory, அது தெரிஞ்சுதான் என்கிட்ட பேசுறா, அது தெரிஞ்சுதான் கிருபையை தரா. இந்த சூப் என்கிற பட்டணத்துல ஆமென், சூப்பு குடிச்சது போல ஒரு செய்தி வருது. ஹalleluya. ஆமென். நமக்கு வழி கிடைக்க போகுது இந்த பட்டணத்துல. ஹalleluya. ஆண்டவரே, ஆண்டவரே, இந்த வருஷத்தின் ஆரம்பத்தில் எனக்கு டவுட் இல்லப்பா, மிடில்லையும் டவுட் இல்லப்பா, போன மாசம் வர கான்பிடண்டா இருந்தேன்ப்பா, ஆனா இந்த மாசம் ஏதோ ஒரு சலசலப்பு, ஏதோ ஒரு நடுக்கம். ஆமென். ஹalleluya. பேதுருவே, நீ பயத்தில் ஆண்டவரேன்னு கூட பாரு, அப்பதான் நான் உன் கையை பிடிப்பேன். நீயா நடக்கும் போது நான் பார்த்துட்டு தான் இருப்பேன். பேதுருவே, நீ மூழ்கும் போது ஆண்டவரே அப்படி கூட பாரு. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஆமென். என் பலவீனத்தில் பலமோ பூரணமாய் விளங்கும். என் பலவீனத்தில் பலமோ பூரணமாய் விளங்கும். ஹalleluya. ஓ ஆமென். இப்ப கழுதை இல்லைங்கிற கவலையை விட நாம இல்லைங்கிற கவலை. எத்தனை உறவுகள் கடன் பாரத்துல, நெருக்கத்துல அவன் நிக்க முடியாம மனைவி பிள்ளைகளை விட்டுட்டு எங்கேயோ, புருஷன் பிள்ளைகளை விட்டுட்டு ஏதோ ஒரு நாட்டுல வேலை செஞ்சு. ஆமென், ஆமென். எத்தனை குடும்பம் டிசம்பர்னா அநேகர் குடும்பமா சேர்ந்து கொண்டாடும் போது இந்த மகிழ்ச்சி எல்லா குடும்பத்திலையும் இல்லை. அப்படி யாரோ சிலர் இந்த சத்தத்தை கண்ணீரோடு கேட்டுட்டு இருக்கிறீங்க. ஆமென். கர்த்தர் இன்னைக்கு உங்களுக்கு தருகிற நற்செய்தி, நீ எந்த இடத்துல இருக்கிற தெரியுமா? உனக்கு வழியை தெரிவிக்கிற இடத்துல. நீ இன்னைக்கு இப்படி ஒரு நிலைமையில வருவேன்னு அவருக்கு நாளைக்கு இல்ல, நேற்றே தெரியும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்ம ஒரு பிரச்சனையில மாட்டிட்டோம்னு வைங்கள, நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு உடனே தெரியாது, லேட்டா தான் தெரியும், லேட்டா தான் தெரியும். எவ்வளவு நெருக்கமான உறவுகளா இருந்தாலும் லேட்டா தான் தெரியும். ஆமென். எப்படி இன்னும் சொல்லணும்னா, ஒருத்தங்க கன்சீவ் வராங்கன்னு வைங்கள, அவங்களுக்கே சில வாரம் கழிச்சுதான் தெரியும். ஆமென். கன்சீவ் ஆன உடனே வாந்தி எடுத்து உடனே பிள்ளைலாம் வெளியே வராது. ஆமே, அவங்களுக்கே சில வாரங்கள் கழித்து தான் தெரியும். அது அர்த்தம் என்ன? நான் என் நிலைமை எனக்கு லேட்டா தான் தெரியும், ஆனா அவருக்கு நேற்றே தெரியும். சவுல் வர ஒரு நாளைக்கு முன்னே அவன் எந்த இடத்துல சூப் என்கிற பட்டணத்துல வந்தது, அவனுக்குள்ள பல எண்ணங்கள். சவுல் வர ஒரு நாளைக்கு முன்னே சாமுவேல் காது கேட்க கர்த்தர் என்ன சொல்றார் தெரியுமா? நாளை இந்நேரத்திற்கு பென்யமீன் நாட்டானாக ஒரு மனுஷனை உன்னிடத்திற்கு
ஓ வருவான் என்றல்ல, அனுப்புவேன். எப்படி அனுப்புனீங்க ஆண்டவரே? உன் வாழ்க்கையில நிறைய காரியத்தை தொலைக்க வச்சு, காணவில்லை. அனுப்புவேன். அவனை என் ஜனமாகிய இஸ்ரவேல் மேல் அபிஷேகம் பண்ண கடவாய். அவன் என் ஜனத்தை பெலிஸ்தீரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பான். என் ஜனத்தின் முறையிடுதல் என்னிடத்தில் வந்து எட்டினபடியால் நான் அவர்களை கடாட்சித்தேன். நல்ல கவனிங்க, நான் அவர்களை சந்தித்தேன். அதனால நான் ஒருத்தனை அனுப்ப போறேன். ஆமென். இந்த மாத கர்த்தர் நமக்கு தந்த வாக்கு தத்தவன். நீ பயப்படாமல் பேசு, மௌனமாயிராதே. இந்த பட்டணத்தில் எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு. ஆனா அந்த அனுப்பப்பட்டவனை பாருங்க, மோசையை போல அனுப்பப்பட்டான். ஆமென். ஆலைந்து காணவில்லை. இப்போ குழப்பம். எந்த பாதையை சூஸ் பண்ண? ஆண்டவரே, ஃப்ரண்ட்ல எடுத்து வைக்கவா, பின்னாடி எடுத்து வைக்கவா? பின்னாடி எடுத்து வச்சா சவுலை பின்னாடி எடுத்து வைக்கிறதும் ஃப்ரண்ட்ல எடுத்து வைக்கிறது, நீங்களும் உங்க மனசுல என்ன தோணுது? பின்னாடி எடுத்து வச்சா என்ன? பிரயாசத்துக்கு பலன் கழுத போச்சு. ஆனா கொஞ்சம் உறவுகளாவது வச்சோம். ஃப்ரண்ட்ல எடுத்து வச்சா, பின்னாடி எடுத்து வைக்கிற பாதை நாம் அறிந்த பாதை, ஃப்ரண்ட்ல எடுத்து வைக்கிற பாதை நாம் அறியாத பாதை. குருடரை அறியாத பாதையில நடத்தி, பின்னாடி எடுத்து வச்சா நமக்கு தெரியும். எனக்கு தெரிஞ்ச பாதை, நான் அங்க போய் சொல்லிடலாம், அப்பா இப்படி போனேன்பா, இங்க பார்த்தேன் இல்ல. 4 பேர் சிரிப்பாங்க. என்ன பெருசா போன, 4 நாள் சிரிப்பாங்க, அதோட முடிச்சு. அறிந்த பாதை. என்ன பெருசா போன, இதுக்கா இவ்வளவு நாள் டிலே? இதுக்கா? ஆமென். இதுக்கா? ஆமென். ஜீசஸ். ஆமென். ஒரு எக்ஸாம்பிள், டீ போட சொல்றோம். வீட்டில் இருக்கிறவங்கள்ட்ட டீ போடுங்க. நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம் வைங்களேன். 1/2 மணிக்கு 1 மணிக்கு 2 மணிக்கு டீ வரல. 2 மணிக்கு கழிச்சு வந்து சொல்றாங்க, பால் இல்லை. சரி பரவாயில்ல, பிளாக் டீ தேயிலை இல்லை, அட்லீஸ்ட் ஹாட் வாட்டர் தண்ணி இல்லை. இப்படி சொன்னா எப்படி இருக்கும்? நமக்கு எவ்வளவு கோவம் வரும். ஆனா கொஞ்ச நேரத்தில் என்ன ஆயிரும்? இப்போ சவுளுடைய நிலைமை தான். இதுக்கா நீ 3 வருஷம் எடுத்த? இதுக்கா நீ 3 வருஷம் ஃபாரின்ல சம்பாதிச்ச? 4 கேள்வி வரும். இவர் வெளிநாட்டுக்கு போய் எல்லாத்தையும் தொலைச்சிட்டு வந்து நிக்கிறான். சில சொல்லுவாங்க வெளிநாட்டுக்கு போய் வீடு கட்டிட்டான், வெளிநாட்டு போய், இப்படி எல்லாருக்கும் சொல்லப்படுறது இல்லை. வெளிநாட்டு போய் எல்லாத்தையும் 4 வார்த்தை சொல்லுவாங்க. அது 4 நாளோட முடிஞ்ச. அறிந்த பாதை. நான் அறிந்த பாதையில் பயணிக்க எனக்கு இன்னொருத்தங்க சப்போர்ட் இல்லைனாலும் பரவாயில்ல. ஆனா அறியாத பாதையில பயணிக்க எனக்கு எல்லாம் தெரிந்த ஒருவருடைய ஒத்தாசை. ஆண்டவரே, எனக்கு தெரிஞ்ச பாதையில நான் நின்றுட்டு இருக்கும் போது என்னை ஏன் ஆண்டவரை தெரியாத பாதையில கொண்டு வந்து நிறுத்துறீங்கன்னா, ஆண்டவர் சொல்லுவார், எனக்கு ரொம்ப ஆசைப்பா. என்ன ஆசை? உனக்கு சப்போர்ட் பண்ணணும், உன்னை கைப்பிடிச்சு நடத்தணும், உன்னை தூக்கிட்டு போனோம். ஹல்லேலூயா. கிருபையாய் என்னை நடத்தி செல்லும் தயவா, என்னை காத்து கொள்ளும் அன்பா, ஆத்மனே. ஹல்லேலூயா. கிருபையாய் என்னை நடத்தி ஹல்லேலூயா. ஆமென். சவுலே, உன் மனசுல எத்தனை பாதை இருக்கு? 2. 1 பின்னாடி போனோம், முன்னாடி போனோம்.
முன்னாடி எதுக்காக? கழுதையை தேடி. ஆமென். ஹல்லேலூயா. சொல்றான், நம்ம போவோம். ஒருவேளை அந்த 9வது அதிகாரம் 6வது வசனத்தின் பிற்பகுதியை ஒரு விஷயம் கூட வாசிங்க. அங்கே போவோம். அதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை இருக்கு. ஒருவேளை அதுக்கு முன்னாடி அவர் சொல்லுகிறதெல்லாம் தப்பாமல் நடக்கும். சத்தம் ஒரு ஆமென் சொல்லுங்க. யார பத்தி சொல்லிட்டு இருக்கிறாங்க தெரியுமா? சாமுவேலை பத்தி. ஏன் அவங்களுக்கு இருக்கிற அறிவு அவ்வளவுதான் தெரியும். இவங்க ஜெபம் பண்ணாங்க, விடுதலை கிடைச்சு சொல்லுவாங்க. உண்மையில அவங்க ஜெபம் பண்ணி விடுதலை கிடைச்சு கர்த்தர் கொடுத்ததுனாலதான் விடுதலை. ஆனா மக்களுக்கு அந்த அது கிட்ட வரதான் அவங்களுக்கு அந்த வெளிச்சமே வரும். ஆமென். ஹல்லேலூயா. சில சொல்லுவோம், ஆண்டவருக்கு சோத்திரம், உங்களுக்கு சோத்திரம். எதுக்கு? நாங்க நல்லா இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா? ஆமென். அது அறியாமையில். அதனால அவர் பெரியவர். இன்னும் பெரியவர் சாமுவேல் இல்ல, சாமுவேல் இன்னும் பிள்ளையாண்டா. ஆனால் அவனுக்குள்ள கர்த்தர் இருக்கிறார். ஒரு வார்த்தையை தரையில விழுந்து போக விடாத கர்த்தர். ஆமென். எங்க வர ஸ்ப்ரெட் ஆயிருக்கு பாருங்க. அவர் சொல்லுவதெல்லாம் நடக்கும் இல்ல பாருங்க. விசுவாசிங்க தான் நடக்கும் கிடக்கும்பாங்க. வெளியே இருக்கிறவங்க சொல்லுவாங்க தப்பாமல் நடக்கும். இன்னைக்கு நம்பிக்கை இருக்கா? ஆமென். சரியா தேவன் யாருன்னு தெரியாதவங்க தேவ பிள்ளைங்க வாழ்க்கையில் நடக்கிறத பார்த்து சொல்றாங்க, அங்க சொல்றதெல்லாம் தப்பாமல். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அங்கே போவோம். ஒருவேளை அவர் நாம் போக வேண்டிய வழியை நமக்கு அறிவிப்பார். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? நன்றி தகப்பனே, பரிசுத்த பிதாவே, நல்ல தகப்பனே, உம்முடைய பிரசன்னத்துக்காக நன்றி. எங்களை எவ்வளவாய் நேசிக்கிறேன். வார்த்தை மூலம் இருந்த நாளில் எங்கள் மத்தியில கிருபையாய் வெளிப்பட்ட எல்லா தயவுக்காக நன்றி. ஆண்டவரே, 2 வழிகள் முன்பாக குழப்பத்தில் நிற்கிற நிலையில கர்த்தர் இந்த நாளிலே தந்த வார்த்தைக்காக நன்றி. நீர் அறிவிப்பீரப்பா, நீர் அறிவிப்பீர். ஆண்டவரே, நீங்க நினைச்சது போல நீர் குறித்த டைம்ல எங்களை உங்க சமூகத்துல உட்கார வச்சது போல எங்க வாழ்க்கையில நீங்க குறித்ததை எல்லாம் உட்கார வைக்க போறீங்கப்பா. அதற்காக நன்றி ஆண்டவர். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். கலக்கத்தோடு குழப்பத்தோடு வந்திருக்கலாம், தெளிவோடு திரும்ப செல்ல. அதை திரும்பின போது, சவுல் திரும்பின போது வேற இருதயம். உடைய பிள்ளைங்க திரும்பின போது கவலையோடு அல்ல கர்த்தரோடு, கவலையோடு அல்ல கர்த்தரோடு, வார்த்தையோடு செல்ல கிருபை செய்யும். அர்ப்பணிக்கிறோம். சமாதானத்தோடு ஒவ்வொருவரையும் அனுப்பி சாட்சியாய் கொண்டு வரோம். எல்லாம் மகிமை, கனம், துதி, ஸ்தோத்திரங்கள் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சேர்ந்து சத்தமாய் சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம், முழு உள்ளமே அவருடைய பரிசுநாமத்தை ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம். கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் எல்லா பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கி இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.